ஓங்கல் இடைவந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி எங்கொலி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விண்ணேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று உலகத்தின் புறையிருளை கதிரவனும் அகையிருளை தமிழும் அகற்றுவதாக பழந்தமிழ் பாடல் ஒன்று கூறுகிறது. தற்போது ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் 6000 மொழிகள் பேசப்படுகின்றன. 6000 மொழிகளும் ஒரு மூல மொழியிலிருந்து உருவாயின என்றும் பல மூல மொழிகளிலிருந்து தோன்றின என்றும் இருவேறு கருத்துகள் உள்ளன. மொழி அறிஞர்கள் பலர் ஒரு மொழியே மூல மொழி என்னும் கருத்துடையவர்கள். தமிழின் தொன்மையையும் சிறப்பையும் விளக்குவதற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழுக்கும் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கும் உள்ள வேர்ச்சொல் உறவினை ஆய்வு செய்வதற்கான 4 ஆண்டு திட்டம் ஒன்றினை வகுக்க 2022ஆம் ஆண்டு ஆணையிட்டார். அதன்படி தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டம் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் முனைவர் கு. அரசேந்திரன் அவர்கள் தலைமையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தோ ஐரோப்பிய மொழிகள் அனைத்திற்கும் உரிய வேர்ச்சொற்கள் 461 என்பார் அறிஞர் ஸ்கீட். இவற்றை தற்போதைய வேர்ச்சொல் அறிஞர்கள் புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் ரூட்ஸ் என்கின்றனர். இவற்றுள் 300 வேர்ச்சொற்கள் தமிழுடன் நெருங்கிய உறவுடையவை என்றும் இவ்வாய்வுக் குழுவால் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழின் தொன்மையை உலகறியச் செய்யும் இந்த ஆய்வு முடிவுகளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக பதிப்புத்துறை 12 தொகுதிகளாக வெளியிட ஒப்பந்தம் செய்துள்ளது. இன்றைய நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அகராதிக்கான முன்னுரையும் முதல் தொகுதியும் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ் இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு மூலம் என்பதற்கான சான்றுகளுள் சில. அரசன். அரசன் என்ற தமிழ் சொல் கிரேக்கத்திலும் ஆங்கிலத்திலும் அர்ச்சோன் எனவும், பிரெஞ்சு மொழியில் ஆச்சே எனவும், லத்தீனில் அர்ச்சி எனவும் தெரிந்து வழங்கி வருகிறது. மேலும் ஆர்ச் பிஷப், ஆர்கிடெக்ட் போன்ற சொற்களில் தலைமையை குறிக்கும் சொல்லாக ஆளப்படுகிறது. ஆர்ச் ஆகிய இச்சொல்லின் வேர் தெரியவில்லை என்று ஆங்கில வேர்ச்சொல் அகராதிகள் எழுதியுள்ளன. ஆனால் இச்சொல் தமிழின் அரசன் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து தோன்றியுள்ளது. பெண்மை அரசே மகவே குழவி என தொல்காப்பியத்திலும் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என திருக்குறளிலும் அரசு என்னும் சொல் ஆளப்படுகிறது. அரசு என்னும் சொல் சமஸ்கிருதத்தில் அகரம் நீங்கி ராஜ், ராஜா, மகாராஜ் எனவும் மேலை மொழிகளில் ராயல், ரீஜன், ரெகுலர், ரெகுலேட், ரிச் எனவும் தெரிந்து வழங்குகிறது. அடுத்ததாக ஈன். பெற்றெடுத்தல் என்னும் பொருள் கொண்ட ஈன், ஈனு ஆகிய சொற்கள் ஈன், ஜீன், ஜெனாலஜி, ஜெனரல், ஜெனடிக்ஸ் எனவும் ஈனு, ஜெனே, கின் என மேலும் தெரிந்து கின், கைன், கிங், கிங்டம் எனவும் மேலை ஐரோப்பிய மொழிகளில் தெரிந்து வழங்குகிறது. மேலும் ஈனு என்பது சமஸ்கிருதத்தில் ஜன், ஜன, ஜனன, ஜனாதிபதி, ஜனநாயகம் என்னும் சொற்களுக்கு வேர்ச்சொல்லானது. நின்னாட்டு இளம்பிடி ஒரு சூல் 10 ஈனுமோ என்று புறநானூற்றில் பெற்றெடுத்தல் என்னும் பொருளில் வழங்கப்பெறும் ஈன் என்ற சொல்லே மேற்குறித்த இந்தோ ஐரோப்பிய சொற்களுக்கு வேர்ச்சொல்லாகும். அடுத்து வருவது இரும்பு. இரும்பு இல், இர், இர், இரும், இரும்பு என ஒரு கருமை பொருள் தரும் வேரிலிருந்து தமிழில் உருவான சொல்லாகும். இரும்பு என்ற இச்சொல் மேலை இந்தோ ஐரோப்பிய சாக்சானிய மொழியில் ஈரன் எனவும், கிரேக்கத்தில் இரோஸ் எனவும், பழைய ஐரிஷ் மொழியில் எரன் எனவும், ஆங்கிலத்தில் அயன் எனவும், கீழே இந்தோ ஐரோப்பிய சமஸ்கிருதத்தில் அயஸ் எனவும் கூறப்படுகிறது. இரும்பினை முதலில் 5370 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் என நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அண்மையில் அது தொடர்பான நூல் ஒன்றினை வெளியிட்டு அறிவித்தார்கள். தமிழ் இந்தோ ஐரோப்பிய வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி திட்டத்தின் முதல் தொகுதியில் 19 தமிழ் வேர்ச்சொற்களிலிருந்து லத்தீன், கிரேக்கம், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம் போன்ற மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் சொற்களும் மற்றும் சமஸ்கிருதம், பாலி, சிங்களம் போன்ற பல கீழே இந்தோ ஐரோப்பிய மொழிகளின் சொற்களும் உருவான வரலாறு தொகுக்கப்பட்டுள்ளது. இதுபோல் 12 தொகுதிகளும் வெளிவரும் பொழுது மேலை கீழே இந்தோ ஐரோப்பிய மொழிகளில் உள்ள 50 லட்சம் சொற்களும் 60 லட்சம் கலை சொற்களும் தமிழ் வேரிலிருந்து உருவான வரலாறு உலகிற்கு தெரிய வரும். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழை தவிர்த்துவிட்டு இனி எழுத முடியாது என்பதை நாம் உறக்கச் சொல்வோம். உறக்கச் சொல்வோம்.
என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் முழக்கம் மேலும் விரிவடைந்து இந்த ஆய்வுத் திட்டத்தின் நிறைவில் இந்திய துணைக்கண்ட வரலாற்றை மட்டுமல்ல, இந்தோ ஐரோப்பிய மொழி வரலாற்றையும் தமிழை தவிர்த்துவிட்டு எழுத முடியாது என்ற நிலையை உருவாக்கும்.